வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஜனநாயகன் படம் உலகம் முழுவதும் வரும் ஜனவரி 9ஆம் தேதியன்று வெளியாக இருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் ரிலீஸ் தள்ளிப்போனது. கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை எனவும் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆசா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது படத்தில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகளை நீக்கினால் UA சான்றிதழ் வழங்கப்படும் என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் கூறியது. அதனை ஏற்று அந்த காட்சிகளை படக்குழு நீக்கியது. அதன் பிறகும் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என பட தயாரிப்பு குழு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் தெரிவித்தார். CBFC சார்பில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை ஜனவரி 7ஆம் தேதியன்று தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார். புதன்கிழமையன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது படத்தை ஆய்வு செய்த குழுவில் இருந்தவர் அளித்த புகார் ஏற்கத்தக்கதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி அனைத்தும் வினோதமாக உள்ளது, படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் எனவும் மறு ஆய்வுக்கு அனுப்புவது குறித்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்கான நிபுணர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் என மத்திய அரசின் வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் மறு ஆய்வுக்கு அனுப்பியது மத்திய அரசின் முடிவு அல்ல என்றும் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். இதனால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் சார்பாக ஆஜராகி வாதாடிய மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசனின் உறவினர். இதற்கு முன்னதாக இந்தியன் 2 படப்பிடிப்பு செட்டில் நடந்த விபத்து, மணிரத்னத்தின் தக் லைஃப் பட வழக்கு ஆகியவற்றில் சதீஷ் பராசரன் ஆஜராகியிருக்கிறார். ஜனநாயகன் பட விவகாரம் பட்டி தொட்டி எங்கும் பேசுபொருளாகியிருக்கும் நிலையில் சதீஷ் பராசரனும் கவனம் பெறும் நபராக மாறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.